Hello students, welcome to my channel. என்ன பார்க்கணும் 11th accountancy chapter 8 exercise sum number 9 பார்க்குறோம். From the following particular, ascertain the cash book balance as on 31st December 2016. இப்போ first transaction என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா overdraft balance as per bank statement 1,26,640. இந்த first transaction வச்சு தான் நம்ம sum வந்து original method போட போறோமா opposite method போட போறோமான்னு ஐடென்டிஃபை பண்ண போறோம். பாருங்க overdraft அப்படினா bank statementல ஃபார்மட்ல பாருங்க overdraft as per bank statementல overdraft ஆயிருந்துச்சுனா அதாவது நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம் ஒரிஜினல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? டெபிட் பேலன்ஸ் overdraft balance negative balance as per bank statement அப்படினு கொடுத்தா ஒரிஜினல் மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ ஃபார்மட் நம்ம எழுதிக்கிறோம். ஃபார்மட் எழுதிட்டு bank reconciliation statement as on 31st December 2016 ஃபார்மட் எழுதிக்கிறோம். இப்போ particulars rupees overdraft balance as per bank statement எவ்வளவு இருக்கு 1,26,640. இப்போ next transaction பாருங்க interest on overdraft entered in the bank statement but not yet credited in the cash book. அதாவது interest on overdraft அப்படினாலே நம்ம என்ன சொல்லிருக்கோம் overdraftனா கடன். அப்போ கடன் நம்ம பேங்க்ல வந்து நமக்கு கடன் இருக்கு அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் போட்டுருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா recorded in cash bookல ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டாங்க 3,200. அப்போ நம்ம என்ன பண்ணதை மைனஸ் பண்ணணும். less ஐட்டத்துல interest on overdraft debited but not recorded 3,200 ன்னு என்டர் பண்ணிடுவோம் less ஐட்டத்துல. next bank charges entered in bank statement. bank chargesனா bank வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்க ஒரு some charges வந்து less பண்ணிக்கிட்டே வருவாங்க நம்ம அக்கவுண்ட்ல இருந்து. அத but not found in cash bookல found பண்ணல 600. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பேங்க்கும் less பண்ணுவாங்க நம்மளும் less பண்ணிட்டு வருவோம். இப்போ bank charges entered but not found 600. next transaction பாருங்க check issued but not presented for payment. அதாவது செக் இஷ்யூ பண்ணிட்டாங்க ஆனால் ப்ரெசென்ட் ஆகவே இல்லை பட் நாட் எட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட்டுக்காக செக்கை வந்து என்ன பண்ணல இஷ்யூ பண்ணவே இல்லை எவ்வளோ 23,360. அப்போது ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா அதை என்ன பண்ணிக்குவோம் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்போது ஆட் ஐட்டத்தில் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் எவ்வளோ 23,360 என்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் செக் டெபாசிட்டட் இன்டு த பேங்க்கில் செக்கை டெபாசிட் பண்ணிட்டோம் ஆனால் கிரெடிட் ஆகவே இல்லை. ஓகேவா? செக் என்ன பண்ணிட்டோம் டெபாசிட் பண்ணிட்டோம் ஆனால் கிரெடிட் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் மைனஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரிஜினல் மெத்தட் அப்படிங்கிறதுனால ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணுவோம் மைனஸ் பண்ணுறதை மைனஸ் பண்ணுவோம். செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் அதாவது 43,400 என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் பை த பேங்க். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஏதாவது ஒரு சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணினோம் அப்படின்னா அது வந்து அதில் வந்து பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து அது ஒரு இன்கம் தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க பேங்க்கே டேரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க 24,000. ஸோ அதை ஆட் ஐட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் 24,000. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டோம். 1,26,640லேருந்து ஆட் ஐட்டம் எவ்வளோ இருக்குன்னா 23,360 ப்ளஸ் 24,000 இருக்குது. இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 47,360 கிடைக்கும். இந்த அமௌண்ட்லேருந்து இதை ஆட் பண்ணோம்னா 1,74,000. நெக்ஸ்ட்டு லெஸ் ஐட்டம் என்ன இருக்குன்னா 3,200 600 ப்ளஸ் 43,400 எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 47,200 கிடைக்கும். இப்போ 1,74,000 47,200 லெஸ் பண்ணோம்னா 1,26,800. இது வந்து நமக்கு ப்ளஸில் தான் கிடச்சிருக்கு. மேலே என்ன போட்டிருக்கோம் overdraft as per bank statement போட்டிருக்கோமா அப்போ ப்ளஸ் இருக்கிறதுனால overdraft as per cash book அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ண வேண்டியதான். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.